வெல்கம் டு அதீன் இன்ஸ்டியூட். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட். இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர் வெயிட் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஒன்று கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக, ஏன்னா மிச்சம் எல்லாமே மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க, கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அப்படி கேரக்டர் சர்டிஃபிகேட்காக நீங்கள் அப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ண வேணாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் போதும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு வச்சுக்கோங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ரைட்லா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுமே கடைசி ஸ்டேஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி எந்த ஸ்டேஜ் வரை போக முடியுமோ அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனாவது முடிச்சிடுங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம். இப்போ நமக்கு அப்ளிகேஷன் நேற்று ஜூலை 10 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னைக்கு டேட்னா ஆகஸ்ட் 12 வரை நமக்கு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ இந்த டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு, அதுக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அப்லோட் பண்ணி. ரைட்? ஏன்னா லாஸ்ட் டைமில் சர்வர் ப்ராப்ளமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 12 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் டிஆர்பி அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணால் கூட போதும். உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள். இந்த டிஆர்பி நம்ம லோகோவோட இருக்கும். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். ஸோ ஆன்லைனில் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்குது நம்ம டிபார்ட்மெண்ட்டில். சரிங்களா? அதாவது பிஜிடிஆர்பிக்கு மட்டும்தான். இதே 2-3 எக்ஸாம் இருந்தால் அதெல்லாம் ஷோ ஆகும். நம்ம அப்ளை பண்ண போகிறது இது பிஜிடிஆர்பி, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. ஸோ இந்த எக்ஸாம் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10/7 12/8 ஆகஸ்ட் 12 வரை டைம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அப்ளை நவ் அப்படின்றது இருக்க செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கை கூட நாங்கள் அப்படியே டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணாலே இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகே, ரைட். அப்ளை நவ் கொடுத்த உடனே எடுத்தனமே ஒரு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இதையாவது எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும். ப்ராப்பரான மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பர், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே என்ட்ரு பண்ணால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த எடிட் ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் அடுத்து அப்ளை பண்ண போகிற டீட்டெயில்ஸ் வேணால் எடிட் பண்ணலாம். இந்த மெயில் ஐடி ஃபோன் நம்பரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதனால் கரெக்டாக உங்களோட மெயில் ஐடி என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே இங்கே வெரிஃபை அப்படின்னு கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்வேலிட்னு வருதா? ஸோ ப்ராப்பரான ஒரு மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். அதீன் இன்ஸ்டியூட். அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம மெயில் ஐடி கரெக்டாக ப்ராப்பராக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை மெயில்னு கேட்கும். சரிங்களா? இப்போ வெரிஃபை மெயில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். சரிங்களா? ஸோ எஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா ஓடிபி சென்ட் ஆயிடும். சரிங்களா? இப்போ மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆனதுக்கப்புறமா என்ன கேட்கும் அப்படின்னா அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ மெயிலோட இன்பாக்ஸில் பார்த்தா இருக்காது. மேக்ஸிமம் இன்பாக்ஸுக்கு வராது.
அப்போ மெயிலில் ஸ்பேம் இருக்கு இல்லையா, அதில் போய் செக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் பொதுவாக வரும். ஸோ அதுலேருந்து ஓடிபி எடுத்து என்டர் பண்ணி நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸ் தான். அடுத்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. வெரிஃபை மொபைல் நம்பர் கேட்கும். ஓடிபிக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஸோ அந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உங்களுக்கு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். சரிங்களா? எஸ் அப்படின்னு கேட்டுரும், காமிச்சிரும். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு மெயில்லையோ மொபைல்லையோ ரெண்டுலேயுமே கூட என்ன பண்ணிருந்தா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. யூசர் நேம்னு ஒன்று இருக்கும், பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் சைன்இன்னு கொடுத்து போக முடியும். சரிங்களா? இந்த ஸ்டேஜை தாண்டி சைன்இன் போயிடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இது பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே என்ன ஆயிரும்? உங்கள் மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும், சரிங்களா, மேக்ஸிமம் ஃபோனில் ரிசீவ் ஆக மாட்டேங்குது. மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணி போய்க்கலாம். புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்த சைன்இன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். சரிங்களா? ஸோ இப்படி வந்துருச்சுனாலே உங்களுக்கு மெயில்லையோ சரிங்களா இல்லை மொபைல்லையோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே கொடுத்துருங்க. அங்கே ஹோம் பேஜ் போயிடும். நீங்கள் ஓகே கொடுத்ததுமே இந்த பேஜ் ஷோ ஆகும். ஸோ பாஸ்வேர்டு அவங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தா கரண்ட் பாஸ்வேர்டு அந்த அவங்க கொடுத்துருந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். நியூ பாஸ்வேர்டு 2 தடவை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வேணால் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லை மெசேஜில் வந்த பாஸ்வேர்டுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணணும்? அப்ளைன்றதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓப்பன் ஆக போது. கவனிங்க, இங்கே என்ன ஃபஸ்ட் எடுத்துன்னு கொடுக்குறாங்க பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் போஸ்ட் அப்ளைடு. ஸோ அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்ன மேஜர் என்ன எக்ஸாம் எழுத போகிறோமோ அதை செலக்ட் பண்ண போகிறோம். அதை மாற்ற முடியாது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, எஸ், ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 5 ஸ்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டேஜ் வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ், அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அட்ரஸ், ஸ்பெஷல் கேட்டகிரியில் வர்றீங்களா, சரிங்களா, நீங்கள் மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகிரியில் வர்றீங்களா அந்த டீட்டெயில்ஸ் வருது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே என்டர் பண்ணணும். அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் பிஎஸ்டிஎம்மை பற்றி இந்த ஸ்டேஜில் வரும். அடுத்தது எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ். ஸோ உங்கள் எக்ஸாமை பற்றி வரப்போகுதுன்னு ரைட் அந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான், லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வரைக்குமே நீங்கள் என்டர் பண்ண முடியும்னு அர்த்தம். ரைட், பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நோட்டிஃபிகேஷன் பார்க்காதவங்க ரீட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கிறதுனா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே தாங்க வரணும். ஃபஸ்ட்டு போஸ்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமிக்கும் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் லாங்குவேஜ், தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர், தமிழ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர், இந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். ஓகே, இல்லை நான் வேறு சப்ஜெக்ட் அகாடமிக் சப்ஜெக்ட் மிச்ச சப்ஜெக்ட் எதாக இருந்தாலும், யாரை தவிர கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரை தவிர ஃபிசிக்கல் டைரக்டரை தவிர, சரிங்களா, ஸோ மிச்ச சப்ஜெக்ட் லாங்குவேஜை தவிர மிச்ச எல்லாருமே இந்த கிரேடில் தான் வரணும். சரிங்களா, நம்ம போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஸ் ஓகே செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன மேஜர். ஸோ இந்த மேஜரில் காமிக்குங்க, எல்லாமே காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன மேஜர்ன்றது பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, மாற்ற முடியாது. ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சா. ரைட். ஸோ டிக்ளரேஷன் இங்கே டிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தா போகாது. சரிங்களா, ஸோ இங்கே ப்ளூ டிக் வரணும். ரைட், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ், உங்களோட நேம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கரெக்டாக, இந்த நேம் எதை வச்சு என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த நேமை கரெக்டாக என்டர் பண்ணணும். சரிங்களா, ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா, 2 பேராக இருந்தால் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் நேம் அதே மாதிரி இனிஷியலாக இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, அடுத்தது உங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. நான் ஒரு நேம் இருந்துச்சு, 10th மார்க் ஷீட்டில் இருக்கும்போது ஒரு நேம் இருந்துச்சு, அடுத்து நான் சேஞ்ச் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கும், இல்லைன்றப்போ நோன்னு கொடுத்துரும். புரியுதுங்களா, நேமில் எதுவும் கரெக்ஷன் பண்ணிங்களான்னா இல்லை. ரைட், அடுத்தது உங்களோட ஜென்டர். அடுத்து இங்கே
ஐடி கார்டு ப்ரூஃப் கேட்கும். 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று பான் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். மேக்ஸிமம் ஆதார் கார்டவே சூஸ் பண்ணுங்கள், அதான் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க, என்டர் பண்ணிடுங்க. ரைட். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணாலே வந்துடுங்க, இங்கே காமிச்சிடும். எந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் எந்த மந்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். செக் பண்ணி பார்த்துக்கிறணும் கரெக்டாக தான் செலக்ட் ஆகிருக்கான்னு. அடுத்து ஃபாதர்ஸ் நேம், அவங்க இனிஷியல், அதே மாதிரி மதர்ஸ் நேம் அவங்களோட இனிஷியலும் நம்ம செலக்ட் பண்ணி. ரைட். அடுத்து பாருங்கள், நேஷ்னாலிட்டி இந்தியன், அதர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இந்தியன். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ரைட். அதே மாதிரி உங்களோட ரிலீஜியன் என்னவோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே என்டர் பண்ணிடுறோம். அடுத்தது ஸோ இதில் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டதுக்கப்புறமா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி கார்டு எடுத்து வச்சுக்கிறணும். அதில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும், மாற்றி என்ட்ரு பண்ணிடக்கூடாது. ரைட். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேஸ்ட், கம்யூனிட்டி என்ன செலக்ட் பண்ணால் எல்லாமே காமிக்குது. ஸோ உங்கள் கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அதாவது கம்யூனிட்டி என்ன, பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் நீங்கள் என்ன கேஸ்ட்டில் வரீங்க அப்படின்றத இங்கே இப்போ பிசி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே காமிக்கும். ஸோ என்னவோ அதில் உங்களோட கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணணும். ரைட். இப்போ அடுத்தது உங்களோட இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க? சரிங்களா? சாரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுகிட்ட தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் ப்ராப்ளம் இருக்குது. எஸ் இஷ்யூடு இன் தமிழ்நாடு, வேறு ஸ்டேட்டாக இருந்தால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து அது யார்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்றது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ யார் கொடுத்தது, தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, இல்லை ஸ்பெஷல் டெப்டி தாசில்தாரா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். சீல் வச்சுருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ அதே மாதிரி சர்டிஃபிகேட் என்னைக்கு டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க, சரிங்களா? அதில் சீல் வச்சு சைன் பண்ணியிருப்பாங்க. சைனுக்கு கீழே டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே. சர்டிஃபிகேட்டில் இருக்குங்க என்னைக்கு கொடுத்த டேட்டுன்னு, உங்கள் கம்யூனிட்டி கொடுத்த டேட். ஓகே. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே. சர்டிஃபிகேட் நம்பருங்க. ஸோ இருக்கும், என்டர் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிக்கிறோம் ரெண்டுமே. அடுத்து நெக்ஸ்ட்டு. புரியுது இல்லையா? இது வரைக்கும் புரியுதுல்ல? ரைட். அடுத்த ஸ்டேஜ் நம்மளோட அட்ரஸ். கம்யூனிகேஷன் அட்ரஸ் தனியாக இருக்குது, பர்மனண்ட் அட்ரஸ் தனியாக இருக்குது. பர்மனண்ட் அட்ரஸ் வந்து ஆதார் ப்ரூஃப் அட்ரஸ் தான் எப்பயுமே. கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து நீங்கள் எப்போ இருக்க அட்ரஸோ கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? ரைட். ஸோ ரெண்டுமே சேம் தான் சார் அப்படின்னா இங்கே அட்ரஸை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணி உங்களோட வில்லேஜ் சிட்டி என்ன, அதே மாதிரி ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக், பின்கோடு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இதை செலக்ட் பண்ணிட்டாலே இங்கே சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே இங்கே வந்துடும். நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இந்த அட்ரஸ் வேறு இந்த அட்ரஸ் வேறுனா இதை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேவா? போகிற புரியுதுல? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் காமிக்கும். டிக்ளரேஷன் எஸ் அந்த பாக்ஸ் டிக்காக இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த ஸ்டேஜ் போயிடும். அடுத்த ஸ்டேஜில் பாருங்கள், நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் எதுலேயும் வர்றீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க. இல்லை அதாவது நான் சொன்னேன் இல்லையா, மாற்றுத்திறனாளிகள், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். மிச்சவங்க இல்லை, அவ்வளோதானே? ரைட். ஓகே. அடுத்து சப்மிட் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம படித்த டீட்டெயில்ஸ் கேட்க போது கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இங்கே தான் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக என்டர் பண்ணணும். சாதாரணமாக, அதாவது முக்கியமான பெரிய விஷயத்தை ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிடுவோம், ஆனால் சாதாரண ஒரு சின்ன விஷயத்த தப்பு பண்ணிடுவோம். ரைட்லா? ஸோ நல்லா கவனிங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 10th 12th. இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ. ரைட். இல்லை 12th முடிக்காமல் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிப்போங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் வருவாங்க இல்லையா? ஸோ என்ன ஆர்டரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேசிக்காக 10th 12th, அதுக்கப்புறம் யூஜி, பிஜி, பிஎட். ஓகே. இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிருக்கும், அதை நீங்கள் கட் பண்ண முடியாது. இது இருக்கட்டும், இது தேவையில்லை. சீனியர் டிப்ளமோ முடித்தவங்க மட்டும் ஸ்பெஷல் கிரேடில் சில இதெல்லாம் முடிச்சிருப்பாங்க, அது மட்டும்தான் அது கொடுக்கணும். அது கீழே நோன் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு 10th எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் கேட்கும். பாருங்கள், மார்க் ஷீட், சர்டிஃபிகேட் நம்பர்.
உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. மார்க் ஷீட்டில் 10th மார்க் ஷீட்டில் அந்த சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று இருக்கும் மேலே. ஸோ அதை என்டர் பண்ணணும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை. உங்கள் 10th ஹால் டிக்கெட்லேருந்து ரிஜிஸ்டர் நம்பர் கிடையாது. ஓகே. அடுத்து எப்படி படிச்சிங்க? ஸ்டடி ரெகுலரில் படிச்சிங்களா இல்லை ப்ரைவேட்லையா? ஓகே, ரெகுலரில் தான் படிச்சிருப்போம். அடுத்து நேம் ஆஃப் தி ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்கள் ஸ்கூல் என்ன நேமில் எப்படி இருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணணும். அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட்லாம் ஃபுல் ஃபார்மில் இருக்காது, வெறும் கவர்மெண்ட் தான் இருக்கும். ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் இருக்காது, ஹெச்எஸ்எஸ்ன்னு தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி எந்த ஊருன்னு கரெக்டாக மென்ஷனாக இருக்கும். 10th மார்க் ஷீட்டில் ரைட்டில் நேம் ஆஃப் தி ஸ்கூல்னு இருக்கும். அதில் என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே ஸ்பெல்லிங் மாறாமல் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நேம் ஆஃப் தி போர்டு, நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, மெட்ரிகுலேஷனா ஸ்டேட் போர்டா அப்படின்னு செலக்ட் பண்ணோம். அடுத்து பார்ட் 1. பார்ட் 1ல் தமிழ் தான், மேக்ஸிமம் தமிழில் தான் படிச்சிருப்பாங்க. தமிழ் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ், நாட் ஸ்டடிடு இன் தமிழ், 2 தான் கேட்குது. ஸோ ஸ்டடிடு இன் தமிழ் பார்ட் 1 லாங்குவேஜுங்க. அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த மாதம் பாஸ் பண்ணீங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதில் தப்பு பண்ணுறோம். எக்ஸாம் எழுதின மாதம் இல்லை, மார்ச் மாதம்னு போட்டிருக்கோம், அதை மென்ஷன் பண்ணுறாங்க. பட் பெரிய தப்பு இல்லை அது. பட் கரெக்டான விஷயம் என்ன அப்படின்னா, இயர் ஆஃப் பாசிங் நம்ம எப்போ பாஸ் பண்ணோன்னு தெரியும், ரிசல்ட் வந்த டேட் தானே தெரியும். அன்றைக்கி தானே உண்மையிலே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ ரிசல்ட் டேட்டு எந்த மந்த்து, மே மாதம், அந்த இயர் மென்ஷன் பண்ணணும். ஓகே. அடுத்தது பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க. 10th 5 சப்ஜெக்ட்டு மொத்தம் மார்க் இருக்கும். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக பர்சன்டேஜ் வந்துடும். அடுத்து எந்த மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, தெலுங்கா, ஸோ என்ன மீடியம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது இதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்டில் சேம் மார்க் ஷீட் நம்பர், என்ன மூடில் படிச்சிங்க, ரெகுலர், உங்கள் ஸ்கூல் நேம், அடுத்து நேம் ஆஃப் தி போர்ட், ஸ்டேட் போர்ட், ஸ்டடிடு தமிழ், எந்த மந்த் பாஸ் பண்ணீங்க, இயர் மந்த் மென்ஷன் பண்ணணும். இங்கே மட்டும்தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. 12th ஸ்டாண்டர்ட், அதாவது 12th நான் சொல்லிட்டேன், 12th மார்க் ஷீட்டை வச்சு தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ பீரியட் ஆஃப் ஸ்டடியில் என்ன பண்ணிடுறீங்கன்னா 12th டீட்டெயிலை மட்டும் என்ட்ரு பண்ணுறீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்றது. அது தப்புங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஹெச்எஸ்சி அப்படின்றது ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்எஸ்சின்றது ஹையர் செகண்டரி அப்படின்னா 11th and 12th ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஹெச்எஸ்சி. புரியுதுங்களா? இப்போ 11th தனியாக 12th தனியாகவே இருக்குது. எக்ஸாம்ஸ் மார்க் ஷீட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாக என்டர் பண்ணுறீங்க. கவனிங்க, 11th நீங்கள் ஜாயின் பண்ண மந்த் அண்ட் இயர், சரிங்களா? மேக்ஸிமம் அந்த ஜூலை தான், ஜூலை அந்த இயரை மென்ஷன் பண்ணணும். 11th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணது. ஓகே. 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது, இது எல்லாமே பழைய டிசி, 12th டிசி இருந்துச்சுன்னா அதில் இருக்கும் எந்த டேட் ஸ்கூல் ஜாயின் பண்ண டேட்டு. அதே மாதிரி ஜெராக்ஸ் வச்சுருப்பீங்க சில பேர், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி ஸ்கூல் லாஸ்ட்டு டே ஸ்கூல் நம்ம போன டேட், அதுதான் எக்ஸாம் எழுதின டேட் வரைக்கும் இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்த டேட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் வந்த டேட் இல்லை, மார்ச் 2009, மார்ச் 2010 அப்படின்னு இருக்கும், அதை மென்ஷன் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், இது 11th ஸ்டார்ட் பண்ணது. பர்சன்டேஜ் மார்க் அதே மாதிரி மீடியம் தமிழ். அடுத்தது டிகிரி, யூஜி டிகிரி. ஸோ நீங்கள் என்ன சப்மிட் பண்ண போகிறீங்க, ப்ரொஃபஷனல் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட், ரெண்டில் எதை வேணால் சப்மிட் பண்ணலாம். டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல். ஓகே. ஸோ 2 தான் ஆப்ஷன் காமிக்குது. ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணும்போது டிகிரி சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணணும்னு மறந்துடக்கூடாது. ரைட். அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர் மென்ஷன் பண்ணணும். இப்போ என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, சரிங்களா? பிஎஸ்சி. ஓகே. அதில் என்ன மேஜர், உங்களோட மேஜர் என்ன, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறணும். அடுத்தது இந்த மேஜர் வந்து சில பேருக்கு வந்து இப்போ மேக்ஸ் மேஜராக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. சில பேர் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க. அது வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கவங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இல்லை சார் நான் டைரெக்டாகவே மேக்ஸ் டீச்சர், பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் முடிச்சு அப்படின்னா அப்போ டைரக்ட் சப்ஜெக்ட் அஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகே.
அடுத்தது உங்கள் காலேஜ் நேம் என்ன, எந்த யூனிவர்சிட்டியில் வருது, ஓகே, அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ இது யூஜிசியில் ரெகக்னைஸ்டு பண்ணதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் தான் எப்பயுமே. அடுத்தது மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். அதே மாதிரி நீங்கள் டிகிரி எப்போ முடிச்சிங்க, அந்த ரிசல்ட் வந்த டேட்டோட மந்த் அண்ட் இயரை மென்ஷன் பண்ணணும். ரைட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 12th கரெக்டாக பாஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, காலேஜில் கரெக்டாக பாஸ் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அரியர் வச்சிட்டிங்க, கடைசி ஒரு பேப்பர் மட்டும் அரியர், நான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை கிளியர் பண்ணேன் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்த டேட்டு தான் இயர் ஆஃப் பாசிங். 12th அதே மாதிரி தான், புரியுதுங்களா? பீரியட் நீங்கள் காலேஜில் போய் படித்த பீரியட், ஸ்கூலில் போய் படித்த பீரியட் மட்டும்தான் பீரியட், அதை மறந்துடாது. ஓகே, இப்போ பீரியட் ஆஃப் ஸ்டடி. ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணது, லெஃப்ட் ஆனது கடைசியாக கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், இல்லை டிசியில் இருக்கும். ரைட், ரெகுலரில் படிச்சிங்களா இல்லை டிஸ்டன்ஸில் படிச்சிங்களா, கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ். அதே மாதிரி காலேஜ் என்ன மீடியமில் படிச்சிருக்கோம், காலேஜ் மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம், பிஎஸ்டிஎம் தமிழ், ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்திலே தான் படிச்சுன்றவங்க மட்டும்தான் இது தமிழ் செலக்ட் பண்ணணும். ஓகே, காலேஜ் நீங்கள் யூஜி என்ன மீடியமில் படிச்சிங்கன்றதை என்டர் பண்ணணும். அடுத்தது பிஜி டிகிரி. ஸோ பிஜி பற்றின டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே என்ன என்டர் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்களா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்களா, கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட சர்டிஃபிகேட் நம்பர் என்னன்னு என்டர் பண்ணுங்கள். என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, சரிங்களா? மாஸ்டர் டிகிரியில் என்ன டிகிரி, எம்எஸ்சியா எம்ஏவா, கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்டில் முடிச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்தது டைரெக்டாக போய் அந்த சப்ஜெக்ட் டைரக்ட் சப்ஜெக்டா இல்லை ஈக்குவலன்ட் சப்ஜெக்டா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது ஸோ இது நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா, அதாவது இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ரெகுலர் இந்த காலேஜ் நேம் இருக்குல்ல, காலேஜ் நேம். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி என்டர் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், காலேஜ் நேம் டிஸ்டன்ஸில் படித்தவங்க தப்பு பண்ணுறீங்க. ஓகே, ரெகுலரில் படித்தவங்க என்ன காலேஜ்னு கரெக்டாக என்டர் பண்ணிடுறீங்க. டிஸ்டன்ஸில் படித்தவங்க இந்த இடத்துல உங்கள் யூனிவர்சிட்டி நேமே என்டர் பண்ணுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஸோ உங்கள் மார்க் ஷீட்டில் பாருங்கள், இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியாக இருந்தால் மார்க் ஷீட்டில் நீங்கள் டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கோம், டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்றதான் காலேஜ் நேம், இன்ஸ்டிடியூஷன் நேம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மார்க் ஷீட்டில் அந்த நேம் தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், அதை என்டர் பண்ணணும். நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி தான் எந்த யூனிவர்சிட்டி அப்படின்றத என்டர் பண்ணணும். ஓகே, அடுத்தது இது எஸ். அடுத்த இயர் ஆஃப் பாஸிங், எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எந்த பீரியட் படித்தீங்க, டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தாலும் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த மந்த்து டு எந்த மந்த்துன்னு மென்ஷன் பண்ணி இருக்கும், மறந்துடாதீங்க. அடுத்து எந்த மோடில் படிச்சிங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக ரெகுலராக, ஸோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட பர்சன்டேஜ் மார்க்கு, மீடியம் என்ன மீடியம். அடுத்தது லாஸ்ட்டாக பிஎட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், சேம் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் இருக்குல்ல, இந்த இடத்துல வரும்போது ஸோ அதை முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அடுத்து டிக்ளரேஷன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்களா, இந்த பிஎஸ்டிஎம் யாரும் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 12th ஸ்டாண்டர்டும் தமிழில் படிச்சிருக்கணும், காலேஜும் தமிழில் தான் படிச்சிருக்கணும், எல்லா சப்ஜெக்டையுமே தமிழில் படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் தவிர, சரிங்களா? லாங்குவேஜில் இங்கிலீஷ் தவிர மிச்சம் எல்லாமே தமிழில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி பிஜியுமே நீங்கள் எல்லாமே தமிழில் படிச்சிருக்கணும். ஸோ பிஎட்டுமே தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு எஸ் கொடுக்க முடியும், இல்லைன்னா நோ தான். இடையில ஏதாவது நான் 7th ஸ்டாண்டர்ட் மட்டும் இங்கிலீஷில் படித்தேன், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ அடுத்தது செலக்ட் பண்ணுறோம், சப்மிட். அடுத்தது எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணுறது. ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன அட்ரஸ் வேணால் கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் மதுரையாக இருக்கலாம், சென்னையில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு அங்கே தான் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, புரியுதுங்களா? ஸோ எங்கே எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது
உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நோ. ரைட். அடுத்தது பாருங்கள், ஏதாவது எக்ஸாம்லேருந்து உங்களை ஏதாவது தள்ளி இத்தனை வருஷத்துக்கு எழுதக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில். ஸோ இல்லை. அடுத்தது உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து காமிச்சிடும் 600. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் கொடுத்த எல்லாத்தையும் ஓகேவா, இது எதையுமே ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கேட்குது. ஆனால் எடிட் ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ரைட். எஸ். அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கேட்குது. ரைட். பாருங்கள், இதில் தான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஃபோட்டோ வந்து பிடிஎஃபாக இருக்கணும்னு இல்லை, சரிங்களா? ஃபோட்டோ ஃபார்மேட் ஜேபிஜி, ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்ஸில் இது எத்தனை கேபி இருக்கணும்னு நான் அந்த அப்ளிகேஷனில் சொல்லியிருந்தேனே போன வீடியோவில். 20 கேபி டு 50 ரைட், தெரியல, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கேபியில் இருக்கணும். அந்த வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தா உங்களோட மொபைலில் இருந்துன்னா மொபைலில் உங்களை ப்ரௌசருக்கு போகும், அதில் அதாவது கேலரிக்கு போகும். ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்துருச்சு அப்படின்னா ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை சைஸ் சின்னதாக இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க அளவு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி சிக்னேச்சர் உங்கள் சைனை எழுதி ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதையும் ஃபோட்டோவாக, இது ரெண்டு மட்டும் ஃபோட்டோ. ஓகேங்களா? ஃபோட்டோ காப்பியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக. 20 கேபிக்குள்ளே நினைக்கிறேன். ரைட், பார்ப்போம். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃபாக இருக்கணுமா? பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 500 கேபிக்கு உள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் 500 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி அது எல்லாத்தையும் நீங்கள் சிஸ்டமில் வச்சுக்கோங்க. சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தா அங்கே டெஸ்க்டாப்பில் போகும், நீங்கள் பார்த்து எந்த இடத்துல இருக்குது எந்த கோலம்லாம் செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இங்கே வந்துருச்சு, ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா ஓகேவா இருக்குது. இல்லைன்னா சைஸ் சின்னதாக இருக்குது, வேறு ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து அதே மாதிரி தான் 10th மார்க் ஷீட் 500 கேபியில் பிடிஎஃபாக இருக்கணும். 12th மார்க் ஷீட் 500 கேபிக்குள்ளே பிடிஎஃபாக இருக்கணும். அடுத்து யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன அங்கே செலக்ட் பண்ணீங்களோ அதை தான் கொடுக்கணும். ஓகேங்களா? டிகிரி கொடுத்துருந்தீங்கன்னா டிகிரி, ப்ரொஃபஷனல் கொடுத்துருந்தா ப்ரொஃபஷனல். அடுத்தது யூஜியோட கன்சாலிடேட் மார்க் ஷீட், அதாவது ஃபுல்லாக எல்லா செமஸ்டரும் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து லாஸ்ட் செமஸ்டர் வரை நீங்கள் எல்லா செமஸ்டரும் சேர்த்து ஒரே இதாக கொடுத்துருப்பாங்களே அந்த மார்க் ஷீட்டோட பிடிஎஃப். அதே மாதிரி பிஎட்டோட டிகிரி சர்டிஃபிகேட், பிஎட்டோட மார்க் ஷீட். அடுத்து பிஜிக்கு அதே மாதிரி மார்க் ஷீட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே 500ங்க. இந்த பிஜியில் மட்டும் பாருங்கள் 250 கேபி 250 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது இங்கேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எல்லாருமே டவுட் கேட்குறீங்க. என்னென்னா ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ரெகுலரில் போய் படித்த இடத்துல, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்த இடத்துல போய் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. ஓகே. நீங்கள் ரெகுலராக லாஸ்ட்டாக என்ன படிச்சிங்களோ அங்கே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இல்லை டிசி போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸோ டிசியவே கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏபி ஆஃபீஸர் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ அது யார் என்ன லிஸ்ட்டு அப்படின்றது ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மெட்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு ஸோ வாங்கிக்கலாம். ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வாங்கிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வாங்கி அப்லோட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது ஃபோட்டோ ஐடி கார்டு, ஆதார் கார்டு. நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்க? ஆதார் கார்டு தானே கொடுத்தீங்க, அப்போ ஆதார் கார்டு கொடுக்கணும். ஸோ என்ன கார்டு கொடுத்தீங்களோ அதை மென்ஷன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு டிக்ளரேஷனை இங்கே டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் உங்களோட அப்ளிகேஷனை பற்றி காமிக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லா பேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக கொடுத்தோம்ல அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்க அதையுமே மென்ஷன் பண்ணி காமிக்குது பாருங்கள். ரைட். ஸோ 600 அமௌண்ட் வரும். இப்போ அடுத்து கிட்டத்தட்ட உறுதிமொழி டிக்ளரேஷன் நிறையா இருக்குது. மொத்தம் ஒரு 11 டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ எல்லா பாக்ஸையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே கன்ஃபார்ம்ன்ற பாக்ஸ் கிளிக் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணால் கூட செலக்ட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ இங்கே செலக்ட் பண்ணும். கடைசியாக செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அவ்வளோதான். அக்ரி கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அவ்வளோதான். ஓகே. ஆனால் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பேக் டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? பேக்கில் போய் எடிட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேஜ் வேணால் எடிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு அவ்வளோதான். ஆனால் எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட் ஆப்ஷனில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஆனால் நீங்கள் இங்கேயே செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. சரிங்களா? பழையபடி எடிட் ஆப்ஷன் கொடுப்பானா கொடுக்கலையா, அந்த டைமில் சர்வர் இருக்காதா, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால் கரெக்டாக இதை செக் பண்ணிவிட்டு ஓகே கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. இன்கேஸ் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பரில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு டேவே உள்ளே லாகின் பண்ணி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் அப்ளிகேஷன். எந்த தப்பும் பண்ணாதீங்க. தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு கிடையாது, எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப ஷஃபர் ஆகிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வாட்டில் எக்ஸாம் எழுதலாம், கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்கன்னா போஸ்டிங் போயிடலாம், எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமில் எல்லாருமே போஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிறோம். ரைட், நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.